இன்றைக்கி சைட் விசிட் வீடியோவில் இந்த காம்பவுண்ட் வாலில் பாருங்கள். இந்த காம்பவுண்ட் வாலோட ஹைட் வந்து பார்த்தோம்னா 8 அடி. ஒரு காலத்துக்கு இன்னொரு காலத்துக்கு டிஸ்டன்ஸ் வந்து 10 ஃபீட் 3 இன்ச்சஸ் இருக்குது. முக்கா காலம் இது. கேட் போர்ஷனில் வந்து 1.5க்கு முக்கா போட்டிருக்கோம். மேலே எல்லா காலத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக டை காங்க்ரீட் போட்டிருக்கோம். சில் லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து சில் காங்க்ரீட் இந்த பாருங்கள், இந்த வீடியோவில் பாருங்கள். சில் லெவலில் வந்து சில் காங்க்ரீட் வந்து போட்டிருக்கோம் 3 ஃபீட் ஹைட்டில். பூமிக்கு அடிமட்டத்துக்கு மேலே பிளிந்த் பீம் வந்து முக்காக்கு 1.5 அடியில் வந்து போட்டிருக்கோம். 3 ஃபீட் ஹைட்டில் சில் காங்க்ரீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த மேலே எல்லா காலத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக டை பீம்னு சொல்லுவோம். இந்த டை காங்க்ரீட் வந்து போட்டிருக்கோம் மேலே. இந்த கேட் போர்ஷன் மட்டும் 1.5க்கு முக்கா காலம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மீதி போர்ஷன்லாம் வந்து பார்த்தோன்னா முக்கா காலம். இந்த மாதிரி ப்ராப்பராக ஒவ்வொரு லெவல்லையும் வந்து காங்க்ரீட் போடுறதுனால அந்த காம்பவுண்டோட லைஃப் ஸ்பேன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி வெர்டிகல் கிராக்ஸு, இந்த சர்ஃபேஸ் லெவல் கிராக்கு, ஸ்ரிங்கரேஜ் கிராக்லாம் வராமல் வந்து தவிர்க்கப்படுது. வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.